أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على حي على الفلاح. حي على الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. الحمد لله الواحد القهار العزيز الجبار مكور الليل والنهار يسبح له من في السماوات ومن في الأرض آناء الليل وأطراف النهار. والصلاة والسلام على سيد الأبرار إمام الأخيار سيدنا محمد المصطفى المختار وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى دار القرار. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும்,
வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களிலே மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் எப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள், யார் அவற்றை மார்க்கமென செய்வார்களோ அவர்களை அந்த பிதஅத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மிக சுருக்கமாக உங்களோடு பேசலாம் என ஆசைப்படுகிறேன். பொதுவாக நாங்கள் பயான்களிலே, இஸ்லாமிய உரைகளிலே 2 பிரதானமான தலைப்புகளை அடிப்படையாக வைத்து உரைகளை கேட்பது வழக்கம். ஒன்று பாவங்கள் சம்பந்தப்பட்டது, பாவிகளோடு சம்பந்தப்பட்டது. இந்த பாவத்தை இவர் செய்தால் இவர் இந்த தண்டனையை அனுபவிப்பார் என்று பாவங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. இன்னொரு தலைப்பு இருக்கிறது, நன்மையோடு சம்பந்தப்பட்டது, நல்லடியார்களோடு சம்பந்தப்பட்டது. இந்த நன்மையை இவர் செய்தால் இப்படி சுவனங்களை, இப்படி சந்தோஷங்களை அனுபவிப்பார் என்ற தொனியிலே வரக்கூடிய ஒரு தலைப்பு. இது ஒரு தலைப்பிலே சம்பந்தப்படுகிறவர்கள் பாவங்களும் பாவிகளுமாக இருப்பார்கள், இன்னொரு தலைப்பிலே சம்பந்தப்படுகிற விடயங்கள் நன்மையும் நன்மை செய்கிற நல்லடியார்களுமாக இருப்பார்கள். இந்த 2 தலைப்புகளையும் நாங்கள் நிறைய படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய ஹுத்பாவிலே நான் உங்களோடு பேச போகிற தலைப்பு, அதனுடைய இறுதி முடிவு ரிசல்ட்ஸ் என்பது நரகத்தோடு சம்பந்தப்பட்டது, தண்டனையோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் அந்த செயலுக்குரியவர்கள் யார் என்று கேட்டால், அந்த செயலை செய்பவர்கள் யார் என்று கேட்டால், நல்லடியார்கள், நல்ல மனிதர்கள், மார்க்கத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், எப்பொழுதும் திக்ரோடும் இஸ்லாமிய சூழலோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். ஆனால் அவர்களுடைய முடிவு நரகாக இருக்கிற அல்லது நஷ்டமாக இருக்கிற ஒரு சாராரை பற்றி, அப்படியான ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு சில விடயங்களை பற்றித்தான் இன்றைய ஹுத்பாவிலே நான் உங்களோடு பேசலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது சுருக்கமாக இந்த தலைப்பை சொல்வதாக இருந்தால், நல்லவர்களை நரகத்திற்கு கொண்டு செல்கிற ஒரு பாவம். அதே போல ஒரு மூமின் அவன் கண் விழித்துக் கொண்டிருக்கிற பொழுதே அவனுடைய கல்வை குருடாக்கி விடக்கூடிய ஒரு பாவமாக இஸ்லாம் சொல்லுகிற, அதிலும் குறிப்பாக ஷைத்தான் நல்லடியார்களை, மார்க்கத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களை இந்த வலையை வீசித்தான் அவன் வலையில் விழ வைப்பான் என்று இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிற ஒரு பாவத்தை பற்றி உங்களோடு பேசலாம் என நினைக்கிறேன். அதனைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் அஅராஃபுடைய 179வது வசனத்திலே அருமையாக மிக தெளிவாக நமக்கு அடையாளப்படுத்தி தருகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நரகத்திற்கு அதிகமாக மனிதர்கள் செல்வதற்கான காரணத்தை அந்த வசனத்திலே நமக்கு விளக்கப்படுத்துகிறான். பொதுவாக எங்களுக்கு தெரியும், எப்படி ஒரு மனிதன் அதிகமாக நரகத்திற்கு செல்வான் என்று நம்மிடம் கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், அவன் சாராயம் குடித்து, கொலை செய்து, களவெடுத்து, விபச்சாரம் செய்து என்று நாங்கள் பாவத்திற்கான ஒரு பட்டியலை வைத்திருப்போம். அப்ப அதிகமானவர்கள் நரகம் செல்வதற்கான காரணம் அதுவாகத்தான் நம்முடைய தலைக்கு படுகிறபடி இருக்க வேண்டும். ஆனால் குர்ஆன் நமக்கு எப்படி விளக்கப்படுத்துகிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சூரத்துல் அஅராஃபுடைய 179வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்கள் நரகத்திற்காக இருக்கிற மனிதர்கள், அவர்களுடைய பண்புகள் என்ன என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்முடைய அறிவின்படி அல்லாஹு தஆலா சொல்ல வேண்டியது கொலையாக, கொள்ளையாக, ஏமாற்றமாக, இப்படி சமூகத்தில் இருக்கிற பெரும் பாவங்களை அல்லாஹு தஆலா பட்டியல் போடுவான் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற முதலாவது பாவம் என்ன தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், ஆனால் அந்த இதயங்கள் சிந்திக்காத இதயங்களுடைய மனிதர்கள், இவர்கள் தான் அதிகமாக நரகம் போவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்ததாக சொல்கிறான், வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா. அவர்களுக்கு பார்வைகள் இருக்கும், ஆனால் அது சத்தியத்தை, நேர்வழியை, உண்மையை பார்க்காத கண்களுடைய மனிதர்கள், இவர்கள் தான் அதிகமாக நரகம் போவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்ததாக சொல்கிறான், வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு காதுகள் இருக்கும், ஆனால் சத்தியத்தை, நேர்வழியை அது கேட்காது. அப்படியான காதுடைய மனிதர்கள், இப்படி
இப்படி பண்புடைய மனிதர்கள் தான் அதிகமாக நரகம் செல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா அதிகம் என்ற சொல்லை பயன்படுத்தி நமக்கு விளக்கப்படுத்தி விட்டு சொல்கிறான். இவர்களுடைய வாழ்வு முறை என்பது உலாயிக கல் அன்ஆம், அவர்களுடைய வாழ்வு முறை என்பது ஆடு மாடு ஒட்டகைகளை போன்ற மிருக வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா அழகாக உமானப்படுத்துகிறான். ஏனென்று சொன்னால், இப்போ நான் பயான் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ரோட்டிலே ஒரு மாட்டு சென்றால் அந்த மாட்டுக்கு இங்கே பள்ளியிலே நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் என்ற பார்வை இருக்கும். ஆனால் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறார்கள், மார்க்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்ற விளக்கம் இருக்காது. இதே போன்று வாழ்கிற எத்தனையோ மனிதர்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காது இருக்கும். இப்பொழுது நான் பேசுகிற செய்தி வீதியிலே செல்கிற ஒரு மாட்டுக்கு கேட்கும், ஏதோ ஒரு சத்தம் அதற்கு விழும். ஆனால் அது சத்தியத்தின் சத்தமாக, அல்லாஹ்வின் குரலாக, மார்க்கத்தின் குரலாக அதற்கு விழாது. ஏதோ ஒரு சத்தம் கேட்பதை போல வாழ்வில் சத்தியத்தை, மார்க்கத்தை ஒரு சத்தமாக கேட்டுக்கொண்டு அதை உணராமல், மனசுக்கு எடுக்காமல், மண்டைக்கு எடுக்காமல் வாழ்கிற ஒரு சமூகம் உலகத்திலே இருப்பார்களாக இருந்தால், இப்படியானவர்கள் தான் அதிகமாக நரக செல்கிறவர்கள். இவர்கள் ஆடு மாடை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த ஊமானத்தை உடனே மறுக்கிறான். பல்ஹும் அதல், இல்லை அதைவிடவும் மோசமானவர்கள். ஏனென்றால் ஆட்டு மாட்டுக்கு நீங்கள் கேட்ட பயானை பின்பற்ற வேண்டும் என்ற கடமை கிடையாது. அது கேட்டால் போதும் அல்லது பார்த்தால் போதும், அந்த டியூட்டி அதற்கு கிடையாது. அந்த டியூட்டி வழங்கப்பட்ட மனிதன் அந்த தவறை செய்கிற பொழுது அவன் ஆடு மாடு ஒட்டகைகளை விட கேவலமான ஒரு நிலையை அடைகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இந்த மூன்று பண்பு உடையவர்களுடைய பொது பண்பாக, அதாவது இதயமிருந்தும் சிந்திக்காத, கண்களிருந்தும் பார்க்காத, காதுகளிருந்தும் கேட்காத இந்த மூன்று பண்புகள் உடைய மொத்த வடிவத்தை ஒன்றாக சொல்வதாக இருந்தால் உலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவர்கள்தான் பொடுபோக்கானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒற்றை வசனமாக அவர்களின் மொத்த வடிவத்தையும் சொல்லித் தருகிறான். அப்படி என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த பொடுபோக்கு. உலகத்திலே பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதனின் வெற்றிக்கும் வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கிற மனதுக்கும் இடையிலே இருந்து தடையாக இருப்பது இன்று உலகத்திலே பொடுபோக்கு பொதுவாக. அதே போல ஒரு மூமினுடைய வாழ்விலே இறைவனுக்கும் அவனுக்குமான வாழ்வை நெருக்கமாக்கி வைக்கிற அந்த மனசுக்கும், அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும், மார்க்கத்திற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்கும் செயற்பாட்டுக்கும் இடையிலே தடையாக இருப்பது பொடுபோக்கு. அப்படி என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மனிதனுக்கு இதயம் உள்ள, பார்வையுள்ள, கேள்விப்புள்ள மனிதனுக்கு அறிவு இருக்கும். இப்ப 5 நேரம் தொழணும்னு சொன்னால் அது ஒரு புதிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எத்தனை பேர் நாங்கள் தொழுகிறோம்? குர்ஆன் ஓத வேண்டும் என்று சொன்னால் அது எல்லாருக்கும் தெரியும். 10 ஹதீஸ் 15 ஹதீஸ்கள் உங்களுக்கு பாடம் இருக்கும். ஆனால் தினம் தினம் குர்ஆன் ஓதுகிறவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் அங்கேதான் லிஸ்டிலே குறைவாக இருக்கிறது. அறிவு இருக்கிறது. அமல் இல்லாத ஒரு சமூகமாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் எங்களுடைய கல்பு வேலை செய்யாத கல்பு, எங்களுடைய கண் வேலை செய்யாத கண், எங்களுடைய காது வேலை செய்யாத காது, நாங்கள் அப்படி நிலைமையிலே இருப்போமாக இருந்தால் நாங்கள் காஃபில்கள், நாங்கள் பொடுபோக்கானவர்கள் என்று இஸ்லாம் வரையறைப்படுத்துகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் நம்முடைய ஊரோடு, ஒவ்வொரு ஊரிலும் இதனை நாங்கள் பிராக்டிக்கலாக யோசித்து பார்ப்போம். இப்போ ஒரு ஊரில் அதிகமாக நரகம் போகிறவர்கள் தொழுகையை மறுத்தவர்களா அல்லது தொழ வேண்டும் என்று நின்று நம்பி தொழாமல் இருந்தவர்களா என்றால், கசீரம் மினல் ஜின்ஸ் என்கிற அந்த வசனத்திற்கு எங்களுக்கு அழகான விளக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அதிகமானவர்கள் ஏன் நரகம் போகிறார்கள் என்றால் அவர்கள் தொழுகையை மறுத்தல்ல, குர்ஆனை மறுத்தல்ல, மார்க்கத்தை மறுத்தல்ல, நம்பி செய்யாமல் இருக்கிற காரணத்தினால் தான் அதிகமானவர்கள் நரகம் போகிறார்கள். இப்போ நம்ம ஊர்ல குர்ஆன் மார்க்கத்தில் உள்ளதில்லை, அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை, அதனை ஓதக்கூடாது என்று சொல்கிறவர்கள் அதிகமா, அல்லது ஓத வேண்டும், பின்பற்ற வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி ஓதாமல் இருக்க, நேரமில்லாமல் இருக்கிற மனிதர்கள் அதிகமா என்று கேட்டால் நம்பி செய்யாமல் இருக்கிறவர்கள் தான் அதிகம். அதனால் தான் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, நிறைய பேர் குர்ஆனை மறுத்து நரகம் செல்வதை விட நம்பி, மார்க்கத்தை நம்பி செயற்படாமல் பொடுபோக்கின் காரணமாக நரகம் செல்கிறார்கள் என்ற அடிப்படையை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே இந்த பொடுபோக்கி நபிக்கு கண்டிக்கிறான். வலா தகும் மினல் காஃபிலீன்,
எப்படி அல்லாஹ் தஆலா, நாங்கள் சில நேரம் நினைக்கலாம் பொடுபோக்கை பற்றி ஒரு குத்பா பேச வேண்டுமா, அவ்வளவு ஒரு விரிவான ஒரு தலைப்பா என்று நாங்கள் நினைக்கலாம். அல்லாஹ் தஆலா எப்படி நபியே நீங்கள் கொலை செய்யக்கூடாது, களவெடுக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று வேண்டாம் என்ற தொனியிலே பேசினானோ குர்ஆனிலே, அதே தொனியிலே வலா தகும் மினல் காஃபிலீன், நீங்கள் பொடுபோக்கானவராக இருக்கக்கூடாது நபியே என்று அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக குர்ஆனிலே சொல்கிறான். அதே போல் அல்லாஹ் தஆலா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் எமது இறைவசனங்களை, மார்க்கத்தை பொடுபோக்காக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின், மனிதனுக்கு அவனுடைய விசாரணை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று 1400 வருடங்களுக்கு முன்னால் நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவர்களுக்கு விசாரணை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, மவுத் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பொடுபோக்காக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை செய்யலாம், வாரக்கிழமையில் இருந்து செய்யலாம், வார நோன்பில் இருந்து செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பிறக்கட்டும் செய்யலாம் என்று அவர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஆனால் தினம் தினம் அவர்கள் மௌத்தை, மஹ்ஷரை, விசாரணையை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ முதலாவது பகுதி இந்த ஹுத்பாவிலே நாங்கள் விளங்க வேண்டும், பொடுபோக்கு என்பது மனிதனை நரகத்திற்கு கொண்டு போகிற ஒரு பாவமாக இருக்கிறது. அதனை இஸ்லாம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. பொடுபோக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடாது என்கிற முதல் அடிப்படையை ஆதாரங்களோடு நாங்கள் புரிந்து கொண்டோம். இப்பொழுது ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதிக்கு செல்வோம். இப்ப பேசுகிற என்னிடமும் கேட்கிற உங்களிடமும் இந்த பழக்கம் இருக்கிறதா இல்லையா என்று கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், நாங்கள் 5 நேரம் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று ஆசை இல்லாத ஒரு மனிதர் இந்த சபையிலே இருக்க முடியாது. எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் ஒரு நாளில் 5 வேளையும் ஜமாத்தாக தொழுது எத்தனை நாள் இருக்கும்? நாங்கள் தினம் தினம் குர்ஆன் ஓத வேண்டும் என்ற ஆசை இல்லாத ஒரு மனிதர் இந்த சபையிலே இருக்க முடியாது. ஆனால் நாங்கள் குர்ஆனை தவற விடாமல் தினம் தினம் ஒரு வாரத்திற்கு தொடர்ச்சியாக ஓதி எத்தனை நாட்கள் இருக்கும்? குர்ஆனை கடைசியாக ஓதி முடித்து எத்தனை வருடங்கள் இருக்கும்? ஒரு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்வதற்கு நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழவில்லை. ஒரு 5 நிமிஷம் கூட செல்லாது. ஆனால் தொழுது முடிந்து கடைசியாக நான் 5 நேர தொழுகையிலும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லிவிட்டு சென்று எத்தனை நாள் இருக்கும்? நினைத்து பார்ப்போமாக இருந்தால் அறிவு நம்மிடம் இருக்கிறது, மார்க்க விளக்கம் தாராளமாக இருக்கிறது. ஆனால் செயல்படுவதற்கான ஒரு தடை நம்மிடம் இருக்கிறது என்றால் பொடுபோக்கு எங்களிடம் இருக்கிறது என்று அர்த்தம். கவனக்குறைவு நம்மிடம் இருக்கிறது என்று அர்த்தம். இது இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால், இப்பொழுது உளவியல் பேசக்கூடியவர்கள் அதனை ப்ரொக்ரஸ்டினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய தள்ளி போடுதல் என்ற பழக்கத்திற்கு சொல்கிறார்கள். அதாவது பொடுபோக்கு எங்களை எங்கே இட்டு செல்லும் என்றால், ஒன்று செய்ய விடாமல் தடுக்கும், அல்லது பிறகு செய்யலாம் என்ற எண்ணத்தை நமக்கு கொண்டு வரும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு செய்வோம் என்று முடிவெடுத்த உடனே இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து, அசர் தொழுகையிலிருந்து, இஷா தொழுகையிலிருந்து என்று தள்ளி போட்டு அந்த பழக்கத்திற்கு நாங்கள் எடிக்ட் ஆகி கொண்டிருக்கிறோம், அடிமைகளாகி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது இந்த பழக்கம் நம்மிடம் இருக்குமா இல்லையா என்று பரிசோதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி பரிசோதனைக்கு பிறகு நான் 1-2 உதாரணங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் என்னிடம் பொடுபோக்கு இருக்கிறதா இல்லையா என்று. அப்படி நீங்கள் அமல் செய்ய ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் உங்களை அமல் செய்ய விடாமல் ஏதோ ஒன்று தடுத்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஓத ஆசைப்படுகிறீர்கள், உங்களை குர்ஆன் ஓத விடாமல் ஏதோ ஒன்று தடுத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை சொல்வது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஒரு 5 நிமிஷம் கூட செல்லாது. ஆனால் நான் சொல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் பொடுபோக்கு என்ற வலையில் ஷைத்தான் நம்மை தூக்கி போட்டு விட்டான். இப்பொழுது நாங்கள் இருப்பது ஷைத்தானுடைய அறியாமை வலையில் அல்ல, பொடுபோக்கு வலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு அடுத்ததாக 3வது பகுதி, இந்த பொடுபோக்கு நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்று விளங்கி கொண்ட பிறகு அதனுடைய பாரதூரத்தை விளங்க வேண்டும். முதல் வசனத்திலே நான் சொன்னேன், அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு அதிகமான மனிதர்கள் செல்வதற்கான காரணமாக இஸ்லாம் பொடுபோக்கை சொல்லி இருக்கிறது என்று சொன்னேன். இப்பொழுது இன்னொரு வசனத்தை பாருங்கள். ஒரு மனிதன் பொடுபோக்காக இருக்கிறான் என்றால் அதற்கான தண்டனை என்ன? நம்ம நினைப்போம் இவ்வளவு ஒரு பெரிய பாவமா என்று நாங்கள் நினைப்போம். நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன்? தொழணும்னு நினைச்சேன், தொலை இல்லை, இது பாவமா? குர்ஆன் ஓதணும்னு நினைச்சேன், ஓத இல்லை, இது
எது பாவமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் அடிப்படையை விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாத்திலே இல்மு அமலுக்கு உதவ வேண்டும், இஸ்லாத்திலே அறிவு செயலுக்கு உதவ வேண்டும். ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு குர்ஆனிலே வந்த அத்தொழுகை சம்பந்தமான அத்தனை வசனங்களும் பாடம், அத்தனை விளக்கங்களும் தெரியும். அதே போல ஹதீஸ் கிரந்தங்களிலே வந்திருக்கக்கூடிய தொழுகை சம்பந்தமான அத்தனை விளக்கங்களும் தெரியும். ஆனால் அவர் தொழவில்லை என்றால் அவர் தொழுகையாளி அல்ல. அல்லாஹ்விடத்திலே தொழுதவருடைய பட்டியலில் அவர் வர முடியாது. ஹஜ்ஜை பற்றி மொத்த மார்க்க சட்டமும் அவருக்கு தெரியும், தாராளமான அறிவிருக்கிறது, எத்தனை பேருக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய அறிவிருக்கிறது. ஆனால் அவரிடம் பொருளாதாரம் இருக்கிறது, அவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் அவர் ஹஜ்ஜி செய்தவர் கிடையாது. இப்படி குர்ஆனுடைய விஷயமாக, ஜகாத்துடைய விஷயமாக சிறப்புகளை அறிந்து வைத்து அமல் செய்யாவிட்டால் அறிந்ததற்கான நன்மை கிடைக்குமே தவிர அமல் செய்தவருடைய பட்டியலில் நாங்கள் வரமாட்டோம் என்கிற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில்தான் பொடுபோக்கு எவ்வளவு மிகப்பெரிய பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த பொடுபோக்குக்கான தண்டனையை நமக்கு குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒரு 3 விதமான மனிதர்கள், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, சில மனிதர்கள் நம்முடைய சந்திப்பை ஆதரவு வைக்காத, அல்லாஹ்விடம் செல்ல வேண்டும், விசாரணையில் வெல்ல வேண்டும் என்று ஆசை இல்லாத ஒரு மனிதர் கூட்டம். வரது பில் ஹயாத்தித் துன்யா வதுமஅன்னு பிஹா, இந்த உலகத்தின் சந்தோஷங்களில் தம்மை திருப்திப்படுத்திக் கொண்டு இந்த வாழ்வே என் வாழ்வின் மொத்த இலக்கும் என்று வாழ்கிற ஒரு மனித கூட்டம் இருக்கிறார்கள். இவர்களும் வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், நம்முடைய அத்தாட்சிகளை, இந்த மார்க்கத்தை, இந்த சத்தியத்தை, குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்வை பொடுபோக்காக எடுத்துக்கொண்டிருக்கிற மனிதர்களும் இருக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன தண்டனை? உலாயிக மஅவாஹுமுன் நார். அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், ஒரு சாதாரண பாவம் அல்ல பொடுபோக்கு, ஒரு சாதாரண பாவம் அல்ல பொடுபோக்கு. அது எங்களை எங்கே இட்டு செல்லும் என்று சொன்னால் நரகத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடும். நான் தொழ வேண்டும் என்று நினைத்தேன், தொழவில்லை, நான் யார்? தொழாதவன் தான். குர்ஆன் ஓத வேண்டும் என்று நினைக்கிறேன், ஓதவில்லை, நான் யார்? குர்ஆன் ஓதாதவன் தான் என்கிற இந்த அடிப்படையை புரிந்து கொள்வோமாக இருந்தால் நம்முடைய நிறைய பேருடைய வாழ்வு இந்த இடத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். இதற்கு பிறகு 3வது இடத்திற்கு, இந்த குத்துபாவுடைய 3வது பகுதி உங்களோடு நான் சொல்ல போகிறேன் என்னவென்று சொன்னால், சரி, இப்பொழுது நாங்கள் விளங்கி கொண்டோம், பொடுபோக்கு என்பது ஒரு ஆபத்தான பாவம், பொடுபோக்கு என்பது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாத ஒரு பாவம். சரி, அதிலிருந்து விடுபடுவதற்கான தீர்வு என்ன? எப்படி நான் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வரலாம் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 2 வகையான தீர்வை உங்களோடு பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒன்று, ஆன்மீகம் சொல்லுகிற, இஸ்லாம் சொல்லுகிற ஆன்மீக ரீதியான சில தீர்வுகள். அதே போல பொடுபோக்கிலிருந்து வெளியே வருவதற்கான சயின்டிஃபிக்கான, ஆதாரபூர்வமான, அறிவியல் ரீதியான சில வழிகாட்டல்களை உங்களுக்கு தருவது மிக பொருத்தம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக இஸ்லாம் சொல்லுகிற தீர்வுகளை ஹதீஸ்களின் அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு ஹுஸைமா போன்ற நிறைய கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சஹீஹான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹாஃபல அலா ஹாஉலா இஸ்ஸலவாத்தில் மக்தூபாத் லம் யுக்தப் மினல் காஃபிலீன். யார் ஒரு மனிதர் 5 வேளை ஃபர்லான தொழுகையை பேணி தொழுது வருவாரோ அவர் பொடுபோக்கானவர்கள் என்ற பட்டியலில் இருந்து எழுதப்பட மாட்டார், அந்த லிஸ்டில் அவர் வரமாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்போ பொடுபோக்கு நம்முடைய வாழ்வில் இருந்து இல்லாமல் போக வேண்டும் என்றால் முதலாவது தீர்வு 5 வேளை தொழுகையை தொழுது பழக வேண்டும், விடாமல் தொழுது பழக வேண்டும். இந்த ஹதீஸை 2 விதமாக புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, எப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேரம் தொழுதால் பொடுபோக்கிலிருந்து வெளியே வந்து விட முடியும் என்று சொல்கிறார்கள் என்று ஒரு சின்ன புள்ளத்தனமாக சாதாரணமான அடிப்படை அறிவோடு புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால், ஒரு அறிவியல் ரீதியாக இந்த ஹதீஸை யோசித்து பார்ப்போமாக இருந்தால், யாருக்கு ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்கு தன்னுடைய எல்லா வேலைப்பளுக்களுக்கும் மத்தியில் 5 நேர தொழுகைக்கு நேரம் ஒதுக்க முடியுமோ அவனுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அவனுக்கு எதற்கு எப்பொழுது நேரம் கொடுக்க வேண்டும் என்ற டைம் மேனேஜ்மெண்ட் தெரியும்.
முடியும். அப்ப யாருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதோ அவர் ஒட்டோவாக பொடுபோக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வார். அவருக்கு வீட்டுக்கு கொடுப்பதற்கு நேரம் இருக்கும், கடைக்கு கொடுப்பதற்கு நேரம் இருக்கும், பள்ளிக்கு கொடுப்பதற்கு நேரம் இருக்கும், குர்ஆனுக்கு கொடுப்பதற்கு நேரம் இருக்கும் என்ற அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். உங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றுக்கும் நேரம் கொடுக்கிற மனிதர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையை இந்த வசனம் சொல்லித் தருகிறது. அடுத்ததாக இரண்டாவது, பொடுபோக்கிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லுகிற இரண்டாவது தீர்வு, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களிலே சில விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். சில விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எங்களைப் போல அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாலும் உடலோடு சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவது குறைவு. யா அல்லாஹ், தலக்குத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு, வயிற்று வலியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, காய்ச்ச வரக்கூடாது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக துஆ கேட்பார்கள். மனநோய்களில் இருந்து பாதுகாப்பு பெறத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக துஆ கேட்பார்கள். அப்படியான துஆக்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை கேட்டார்கள். அதில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஃப்லா, யா அல்லாஹ், பொடுபோக்கிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, சோம்பேறித்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு, செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யாமல் விடுகிற அந்த பண்பிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் தொழுது அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். இரண்டாவதாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நன்மை செய்யணும் என்று நினைக்கிறேன், செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த கிழமை இவ்வளவு செய்யணும் என்று நினைச்சேன், ஆனால் கிழமை முடிஞ்சது, நன்மை லிஸ்ட் வர இல்ல. இவ்வளவு விஷயங்களை செஞ்சு நன்மையாக அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், ஒரு மாசம் முடிஞ்சது, ஆனால் அந்த அமல்கள் எதையும் செய்ய முடியவில்லை. இப்படியான ஒரு பொடுபோக்கு என்னிடம் இருக்கிறது, அதிலிருந்து என்னை காப்பாற்றி விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி இருக்கிறது. அது உம்மத்திற்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. பொடுபோக்கில் இருந்து நாங்கள் விலக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் காம பி அஷ்ரி ஆயாத் லம் மினல் காஃபிலீன். யார் ஒருவர் இரவிலே ஒரு 10 வசனங்களின் அளவு, ஆக குறைந்தது ஒரு 10 வசனத்தின் அளவு நின்று தொழக்கூடிய பண்பு கியாமுல் லைல் செய்வாரோ, 10 வசனங்கள் அளவு ஓதி கியாமுல் லைல் செய்வாரோ, அவருக்கு பொடுபோக்குடைய பழக்கம் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த ஹதீஸை மேற்சொன்னது போல பொதுவாக தஹஜ்ஜத் தொழுகிற பழக்கம், கியாமுல் லைல் தொழுகிற பழக்கம் யாரிடம் இருக்குமோ அவருக்கு பொடுபோக்கு இருக்காது என்று லேசாக விளங்கிக் கொள்ளவும் முடியும். இன்னொரு வகை சொல்ல போனால், யாருக்கு சுபகுக்கு முன்னால் எழும்புவதற்கு தைரியம் இருக்கிறதோ, எந்த ஒரு மனிதன் சுபகுக்கு முன்னால் தன்னை எழுப்பிக் கொள்வதற்கான திராணி உடையவனாக இருக்கிறானோ அவன் தூக்கத்தில் இருந்து தன்னை வெற்றி கொண்டு விட்டால் உலகத்தின் எல்லா சோம்பல்களில் இருந்தும் அவனால் வெற்றி கொள்ள முடியும் என்கிற ஒரு தாற்பயம், ஒரு தத்துவம் இந்த ஹதீஸுக்குள்ளே இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று உலகத்தில் ஒவ்வொரு துறையிலும் சாதித்த மனிதர்களை ஆய்வு செய்தால், விளையாட்டு துறையில், அரசியலில், விஞ்ஞானத்தில், இப்படி ஒவ்வொரு துறையிலே சாதித்த பெரும் பெரும் தலைவர்களை ஆராய்ச்சி செய்து அவர்களிடம் இருக்கிற தனித்துவமான பண்பு என்ன என்று புத்தகங்கள் எழுதக்கூடியவர்கள் சொல்லுகிற, ஒவ்வொரு துறையிலும் சாதிப்பதற்கு ஒவ்வொரு திறமை இருக்க வேண்டும், ஆனால் எல்லாரிடமும் ஒரு பொது பண்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை நிறைய பேர் சொல்வது அவர்கள் காலையில் நேரத்தோடு எழும்புபவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்று காலையில் நேரத்தோடு எழும்புவது சம்பந்தமாக பல புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 5 AM கிளப் என்று ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது. அது லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் காலையில் 5 மணிக்கு எழும்பினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பெரிய ஆய்வுகள் செய்து அந்த புத்தகத்தை மையமாக வைத்து கோர்ஸ்கள் நடத்துகிறார்கள். பெரிய பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். அவர்களை ஒரு இடத்தில் தங்க வைத்து 5 மணிக்கு எழுப்பி பழக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மிரேக்கல் மார்னிங், அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை பொழுது என்று நூட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 5 மணிக்கு எழும்புகிற பொழுது, அதிகாலையில் எழும்புகிற பொழுது ஒரு மனிதனுடைய அவனுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், அவனுடைய சிந்தனையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்று பேசிக்கொண்டிருக்கிற உலகத்திலே தூக்கத்தை வெல்ல முடியாத ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகம்.
எந்த முஸ்லிம் பஜார்களுக்கு சென்றாலும் இரவு 11 மணி 12 மணி எல்லாம் சர்வசாதாரணமான நேரங்கள், மக்கள் சர்வசாதாரணமாக நடமாடுகிற நேரங்கள். இன்று ஒரு உம்மத்துக்கு ஒரு போட்டி போட்ட முடியும். எப்படி என்றால், நீங்கள் இரவு 10 மணிக்கு ஒரு மீட்டிங்கை போடுங்கள், 50 பேர் 100 பேரை சேர்க்க முடியும். ஒரு 11 மணிக்கு ஒரு கூட்டத்தை போடுங்கள், ஒரு 30 பேர் 40 பேரை சேர்க்க முடியும். நீங்கள் இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் நடக்க போகிறது, அது அரசியல் கூட்டமாக இருக்கலாம், வேறு என்ன பிரச்சனையாக இருக்கலாம். சுபஹ் தொழுத பிறகு அந்த கூட்டம் என்று சொல்லி பாருங்கள், 10 பொடியமாரை சேர்த்தீர்களாக இருந்தால் நீங்கள் பெரிய வெற்றியாளர். இந்த உம்மத் நடிச்சாமத்தில் பேசுகிற சமூகம், தூக்கத்திற்கு முன்னால் பேசுகிற சமூகம், படுத்தால் மையத்தை போல கிடந்து விடுகிற சமூகம். இந்த சமூகம் பலஸ்தீனை வெல்வதற்கு முன்னால், வேறு வேறு இஸ்லாமிய நாடுகளை வெல்வதற்கு முன்னால் இப்படி எத்தனையோ பெரிய பெரிய சிந்தனைகளை இரவில் வாட்ஸ்அப்பிலே கதைத்து விட்டு தூக்கத்தை வெல்ல முடியாத சமூகம் நம்முடைய சமூகமாக இருக்கிறது. சொந்த பெட்டில் இருந்து எழுந்து கொள்ள முடியாத ஒரு மனிதனால் இந்த வாழ்க்கையின் எந்த பிரச்சனையிலிருந்து வென்று கொள்ள முடியும்? அப்படி யோசிப்போமாக இருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுகிற முதலாவது பண்பு, யாருக்கு காலையில் எழும்ப முடியுமோ, சுபஹுக்கு எழும்ப முடியுமோ, அதையும் தாண்டி தஹஜ்ஜுக்கு யாருக்கு எழும்ப முடியுமோ அவனிடம் பொடுபோக்கு இருக்காது. அப்படி எழும்புகிறவனுடைய வாழ்க்கை அதிசயமாக இருக்கும். அவனுக்கு வாழ்வில் எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கும், எல்லாவற்றையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய பண்பு இருக்கும். எதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும் திட்டமிட்டுக் கொள்வதற்கான வாழ்க்கை முறை அவனிடம் இருக்கும். எனவே இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு என்னவென்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக தொழுகை, இரண்டாவதாக துஆ, மூன்றாவதாக சுபஹ் தொழுகை அல்லது அதையும் தாண்டி தஹஜ்ஜுத் தொழுகிற பழக்கம் யாரிடம் இருக்குமோ அவர் பொடுபோக்கில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சோம்பலில் இருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உற்சாகமான மனிதராக வாழ முடியும். தான் அன்றாடம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற விஷயங்களை செய்து கொள்வதற்கான பாக்கியத்தை பெற்றவராக அவர் மாற முடியும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொடுபோக்கை பற்றி படித்தோம். அது நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி கேட்டோம். இருக்குமாக இருந்தால் அது நரகத்திற்கு கொண்டு போகிற பாவம் என்பதை படித்தோம். அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியாக தொழுகை, துஆ, அதே போல கியாமுல் லைல் போன்ற சுருக்கமான 3 விஷயங்களை மட்டும் நான் சொன்னேன். நிறைய இருக்கிறது. நான் சுருக்கமான தீர்வாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு இலகுவாக இந்த 3 ஹதீஸ்களை மட்டுமே உங்களுக்கு சொன்னேன். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சொன்ன விடயங்களை கேட்டு பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமாக நாங்கள் நல்லடியார்களை ஆபத்திற்கு உள்ளாக்குகிற, நல்லடியார்களை அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுதே அவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்கிற ஒரு ஆபத்தான பாவம் தான் பொடுபோக்கு என்பதையும், அதற்கான இஸ்லாமிய தீர்வுகள் என்ன என்பதையும் நாங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொண்டோம். அதற்கு அடுத்ததாக இன்று 2வது ஹுத்பாவிலே இப்பொழுது பிராக்டிக்கலான சில ஒழுங்குகளை உங்களுக்கு சொல்லித் தருவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். அதாவது, நாங்கள் சுபஹ் தொழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு 3 அமல் எடுத்துக்கிடுவோம். சுபஹ் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, ஒரு நாளைக்கு திக்ர் செய்வதற்கான ஒரு நேரம், இப்படி 3 பழக்கம் நம்மிடம் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். பயான கேட்டவுடனே ஆசையாக இருக்கிறது. இதற்கு பிறகு பொடுபோக்கு நம்முடைய வாழ்வில் இருந்து இல்லாமல் போக வேண்டும், டைமுக்கு டைம் அமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்படி செய்கிற பொழுது எப்படி அதனை நடைமுறைப்படுத்தலாம், அதில் வருகிற தடைகள் என்ன என்பதை உதாரணத்தோடு உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்கிறேன். அதாவது, நாங்கள் வளமையான ஒரு வாழ்க்கை முறைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பயானை கேட்டதில் இருந்து நம்ம நினைக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் டைமுக்கு 5 நேரம் தொழணும் என்று நினைக்கிறோம். உங்களால் தொழ முடியுமா என்று கேட்டால், நீங்கள் தொழுதால் சந்தோஷம், ஆனால் அப்படியெல்லாம் நினைத்தவுடனே உங்களால் தொழ முடியாது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டால், அங்கே தான் மிக முக்கியமான ஒரு தலைப்பு வரும். பழக்கம் என்கிற தலைப்பு, ஹேபிட்ஸ் என்கிற தலைப்பு. இன்று உலகத்திலே அதிகமான ஆய்வுகள் செய்யப்பட்டு நிறைய புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிற இன்னொரு தலைப்பு தான் ஹேபிட்ஸ். எப்படி மனிதன் பழக்கங்களுக்கு அடிமையாகிறான், எப்படி ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குவது, எப்படி ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்வது என்று நிறைய புத்தகங்கள் ஆய்வுகள் செய்து 100 பேர் 300 பேரை வைத்து ஆய்வுகள் செய்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்ப நீங்க உதாரணமாக இன்றைக்கு நினைப்பீங்க, மகரிபு ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று நினைப்பீர்கள்.
உங்கள் மனசில் ஆசை இருக்கும், ஆனால் தொழ முடியுமா என்று கேட்டால் நீங்க 10 வருஷமா மகரிபு ஜமாத் டைம் செய்யற இன்னொரு வேலை இருக்கும். நீங்க விளையாட போறதாக இருக்கலாம், அல்லது கடைக்கு போறதாக இருக்கலாம், அல்லது பாங்க சொன்னோடனே கூட மகளை ஒரு கிளாஸ்ல இருந்து கூட்டி வர வேலையாக இருக்கலாம். இது ஒரு 5 வருஷமா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தீங்களா இருந்தா உங்களுக்கு இன்றைக்கு தொழணும்னு ஆசை வந்தாலும் பழக்கம் உங்களை விடாது. அந்த டைமுக்கு நீங்க அதைத்தான் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய உடல் உங்களுக்கு மெசேஜ் தரும். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா அதைத்தான் செய்வீர்கள், இதே செய்ய முடியாது. அப்படி என்றால் செய்யவே முடியாதா என்று கேட்டால் செய்வதற்கான வழி இருக்கிறது. நாங்கள் பழக்கத்தை மாற்ற வேண்டி இருக்கிறது. எப்படி மாற்றுவது என்று சொன்னால், பழக்கம் சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணி பேசக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு பழக்கமாக வர வேண்டும் என்றால் ஒரு 21 நாள் தொடர்ந்து அதனை செய்ய வேண்டும். 21 எக்யூரேட்டாக நாங்கள் விளங்க தேவையில்லை, ஒரு 20 நாள் 25 நாள் செய்ய வேண்டும். இன்னும் நல்ல பழக்கமாக மாற வேண்டும் என்றால் ஒரு 40 நாளைக்கு செய்ய வேண்டும். அதிலும் நீங்கள் விடாத பழக்கமாக அதனை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு 60 நாளைக்கு அதனை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்ப நீங்க மகரிபு சுபகு உதாரணமாக சுபகு ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று நினைத்தீர்கள், சுபகுக்கு அலாம் வைத்தீர்கள், ஆனால் வளமையாக தூங்கி பழகிய உங்களுடைய உடம்பு உங்களுக்கு சப்போர்ட் தராது. என்ன செய்யணும்? முதல் 20 நாளைக்கு நான் தொழுகிறேன் என்று நியத்து வைத்து ஒவ்வொரு நாளாக தொழுது கொண்டு வர வேண்டும். ஓரளவு பழக்கமாக மாறும். திரும்ப இன்னொரு 20 நாளை சேலஞ்சாக எடுத்து செய்ய வேண்டும். அது ஓரளவு பழக்கமாக மாறும். 2 மாசம் நீங்க தொழுதுட்டீங்களா இருந்தா அதற்கு பிறகு அலாம் தேவையில்லை, தானா நீங்களே எழுந்து நின்று விடுவீர்கள். சுபகுக்கு வருவது கஷ்டமாகவே இருக்காது. இது ஒரு வகையான மனிதர்கள். இன்னொரு வகையான மனிதர்கள் இருப்பார்கள். என்னவென்று சொன்னால், இப்ப இவர் பழக்கத்தை ரெடி ஆக்குறாரு, நான் தொழணும்னு நினைக்கிறாரு. இப்ப 2 நாள் தொழுவாரு, 3ஆவது நாள் சுபகுக்கு எலும்பேலாம போய்த்திரும். இப்ப ஷைத்தான் காலையில் நேரத்தோடய ஓடி வந்து மண்டையில ஊதுவான். இவர் பயான கேட்டுட்டு ஜோஸ் ஆகி அலாமெல்லாம் வச்சு வைஃப் எல்லாம் சொல்லி எழுப்பிட்டு 2 நாள் போனார். 3ஆவது நாள் இவரால் தொழ முடியாமல் போய்த்தது. நீ தோத்து போன மனிதன், நீ அந்த கேஸ் எல்லாம் விட்டு போட்டு வளமைய மாதிரி வாழு என்று ஷைத்தான் சொல்வான். இந்த இடத்திலே பழக்கம் சம்பந்தமாக ஆய்வு பண்ணக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு தோல்வியை 2ஆக ஆக்காதீர்கள். அதாவது சரி, ஷைத்தானிடம் சொல்லுங்கள், சரி இவ்வளவு நாளும் நான் ஒரு நாளும் தொழாமல் இருந்தேன், இப்ப 2 நாள் தொழுதுட்டு ஒரு நாள் தானே மிஸ் ஆகி இருக்குது, அந்த ஒரு நாளையும் நாளையிலிருந்து நான் விடாமல் தொழுவேன் என்று நீங்கள் திரும்ப அந்த முயற்சிக்கு இறங்குங்கள். அப்படி என்றால் ஒரு 21 நாள் நீங்க தொடர்ந்து தொழப்போகிறீர்கள், ஒரு 18 நாள் தொழுவீங்க, ஒரு 3 நாள் மிஸ் ஆகினா பிரச்சனை இல்லை. திரும்ப என்ன செய்யுங்கடா, அடுத்த 20 நாள் அதனை சேலஞ்சாக எடுத்து செய்கிற பொழுது அது 18, 19ஆக 20ஆக 21ஆக கூடிக்கொண்டு போகும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 மாசம் முயற்சியில 0ஆக உங்களுக்கு ஆக்கிக் கொள்ள முடியும் என்று பழக்கம் சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடியவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது எந்த அமலுக்கும் நாங்கள் பொருத்திக் கொள்ள முடியும். திடீரென்று செய்ய போனால் அது வளமையான பழக்கங்களோடு மோதும். அதிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு நல்ல பழக்கத்திற்கு எங்களை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இன்னொன்று இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது பழக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. எப்பொழுதும் ஒரு பழக்கத்தை, தொழுகைக்கு நேரம் ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நாங்கள் நேரம் குறிக்க தேவையில்லை. வேறொரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீர்கள் என்றால், நான் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதணும், ஒவ்வொரு நாளும் திக்ர் செய்யணும் என்று நினைச்சீங்களா இருந்தா, நான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு திக்ர் செய்வேன் என்று சொல்லக்கூடாது. நான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு குர்ஆன் ஓதுவேன் என்று நியத்து வைக்க கூடாது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு லொஹருக்கு பிறகு 10 நிமிஷம் குர்ஆன் ஓதுவேன், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகரிபுக்கு பிறகு 10 நிமிஷம் குர்ஆன் ஓதுவேன் என்று நேரத்தோடு ஜாயின் பண்ணி ஒரு அலாம வைக்கலாம். அல்லது வேற ஏதாவது ஒரு ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு வைத்தீர்களாக இருந்தால், அந்த டைம்ல தொடர்ந்து ஓதி 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 வந்தீங்களா இருந்தால் அது பழக்கமாக மாறும். இல்லாம இன்றைக்கு செய்வோம்டா அது என்றைக்கு உங்களோட மனசுக்கு தெரியாது, அது உங்களோட மனசு மெசேஜ் தராது. அப்ப இப்ப அப்படின்னு சொல்லி அந்த நாள் முடிஞ்சிடும், திரும்ப நாளைக்கு சொல்லுவீங்க, நாளைக்கும் நடக்காது என்று அந்த ஹேபிட் சம்பந்தமாக, பழக்கங்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நடைமுறை ரீதியாக நீங்கள் எல்லா அமல்களையும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் முதலாவது ஒரு பிரதானமான ஒரு 3 அமலை எடுத்து அதை பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இன்னும் 2, 3 என்று ஒவ்வொன்றாக கொண்டு வருவீர்களாக இருந்தால் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள நிறைய அமல்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக, அமலுடைய அந்த தராசை கனமாக்கக்கூடிய நிறைய அமல்கள் நம்முடைய பட்டியலில் வந்த மனிதர்கள்
மனிதர்களாக மாற முடியும். அப்படி மாறுகிற பொழுதுதான் இதனை எப்படி நாங்கள் தொழிலை கவனிக்கிறோமோ, எங்களுடைய லாபத்தை கணக்கெடுக்கிறோமோ, பிள்ளையுடைய படிப்பை கவனிக்கிறோமோ, நம்முடைய உடுப்பை கவனிக்கிறோமோ, வாகனம் ஒன்று எடுத்து ஒரு பயணம் போவதாக இருந்தால் வாகனத்துடைய மொத்த பகுதிகளையும் செக் பண்ணுகிறோமோ, அதே போல கவனமாக நுணுக்கமாக சிந்தனையோடு இருந்தால்தான் இபாதத் செய்ய முடியும். இல்லை என்றால் லேசாக பொடுபோக்கு என்ற வலையை நம் மீது வீசி ஷைத்தான் இல்லாமல் எங்களை இல்லாமலாக்கி விடுவான். அமல் செய்கிறவர்களுடைய பட்டியலில் இருந்து என்கிற அடிப்படையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய ஹுத்துபாவின் செய்தியாக இந்த செய்தியை கவனமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பொடுபோக்கு என்ற நோயிலிருந்து வல்லவன் ரஹ்மான் பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் எனது குடும்பத்தாரையும் உங்களது குடும்பத்தாரையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.